ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கம்மன்னு தேங்காய் எண்ணெய் சேர்த்து சூப்பரான ஒரு ஓணம் ஸ்பெஷல் எரிசரி ரெசிபி வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எல்லோ பம்கின் அண்டு காராமணி வச்சு அருமையான ரெசிபி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் க்யூப்ஸாக வெட்டின எல்லோ பம்கினை சேர்த்துக்குங்க. இது கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட மஞ்சள் தூள் ஒரு அரை கரண்டி சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1.5 கரண்டி சேர்க்குறேன். நார்மல் மிளகாய்த்தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஹாட் வாட்டர் சேர்த்துருங்க. ஹாட் வாட்டர் தான் போடணுன்னு இல்லை, நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஓவர் நைட் சோக் பண்ணி 4 விசில் வச்சு வேக வச்ச காராமணி சேர்க்குறேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இது முங்குற அளவுக்கு நல்லா சுடு தண்ணியை ஊற்றி இதுக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க ஸ்லோ ஃபயரில். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி சேர்த்துக்குங்க. நான் இதில் காட்ட மறந்துட்டேன், நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு 1/2 ஹவருக்கு குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்கும். ஸோ இதுக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம போட்டிருக்கிற எல்லோ பம்கின் 50% குக் ஆகிருக்கா என்னென்னு செக் பண்ணுங்கள். 50% குக் ஆகிருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நல்லா 3 தேங்காவை பூ மாதிரி திருவி அதில் பச்சை மிளகா சீரகம் மட்டும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருங்க. சின்ன வெங்காயம் தனியாக இடித்து சேர்க்குறேன். இந்த நேரத்தில் தான் சேர்க்கணும், முன்னாடியே சேர்த்திங்கன்னா ஓவர் குக் ஆகிடும். இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்படியே ஓப்பனாக வச்சு குக் பண்ணுங்கள். 1 கிலோவுக்கு ஒரு தேங்காய் அளவு இருந்தால் போதும். இப்போ இது ரெடி ஆகிடும். இதுக்கு சைடில் தாளிப்பு போட்டுடலாம். ஒரு பேனில் நல்லா தாராளமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு கை அளவுக்கு கடுகு சேர்க்குறேன். கடுகு கொஞ்சமாக பொரிஞ்ச உடனே அதில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை போடுங்க. கருவேப்பிலையும் நல்லா செவக்கும் போது திருவி வச்சுருக்கிற தேங்காய் ஒரு 3 தேங்காய் அளவுக்கு நல்லா தாராளமாக இதில் சேர்த்து தேங்காய் பொன்னிறமாக வர அளவுக்கு ஸ்லோ ஃபயரில் பொறுமையாக வதக்கி எடுத்துருங்க. தேங்காய் எண்ணெயில் வறுபடும் போது வாசனை கமகமன்னு இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது அதை அப்படியே எடுத்து நம்ம ரெடியாகி வச்சுருக்கிற அந்த எரிசரி மேலாப்பில் போட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ஓணம் ஸ்பெஷல் கேரளா ஸ்டைலில் எரிசரி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இந்த மாதிரியான ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்கள் கெட்டிக்காரன். டாடா பாய்.